அலைக்கடலில் நின்று திரண்டு வந்திருக்கும் என்னோட வியூவர்ஸ்களுக்கு இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர் விஎஸ் ஜிடி மேட்ச் ரிவ்யூ தான் கைஸ். ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ண சூரியவன்சி மற்றும் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஆட வராங்க. ஜெய்ஸ்வால் வந்த வழியிலே மீண்டும் சொல்லிக்கிறேன்னு சொல்லி கிளம்ப சூரியவன்சி மேலே லிட்டில் விட்ட ப்ரெஷர் கிரியேட் ஆனாவும் மெச்சூரிட்டி அவர் ஒரு பக்கம் ஆட கருடனை கொள்றதுக்கு ஒரு ராக்கியை பிறக்க வச்சான். இந்த ராக்கியை கொள்றதுக்கு இன்னொரு ராக்கியை பிறக்க வைக்க முடியாதா? துருஜிரோலு அவரும் வந்த வழியில் சரி மற்ற எல்லாரும் காலியாக இருக்கும்போது ஜடேஜா வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நாக்காட அவருக்கு இன்ஜூரி. அவர் உள்ளே போகும்போது ரியான் பராக்குள்ளே வந்து 4-6 ஓவரை டேக் ஆன் பண்ண அடுத்த ஓவரில் அவர் காலியானோடனே திருப்பி ஜடேஜா ரிட்டன் பேக் ஆக வேண்டிய நிலமை. ஏன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் போனோடனே ஜடேஜாவும் ரிட்டன் பேக் வந்து ஓரளவுக்கு மெச்சூரிட்டாக 45 ரன் அடிக்க. எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி, அவனையும் போட்டு அவன் வீட்டில் போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். கிளைமேக்ஸில் வந்த டானவன் ஃபெரரா 38 ரன், சூரியவன்சி ஒரு காட்ட 96 ரன்ல சூரியவன்சி ஆட்டம் இழக்கிறார். எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலையும் முடியாது. டோட்டலாக 214 வேறு லெவலான சூரியவன்சியின் பேட்டிங்கை நம்ம நேற்று பார்த்தோம். ஏன்னா தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டோடு இருக்க போது. ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சாய் சுதர்சன் சுமங்கில் இருங்க தாறுமான ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்கும் போது 10 ஓவர் வரைக்கும் விக்கெட்டை விடும் போதே தெரிஞ்சு போச்சு இது ஒன் சைடு மேட்ச் ஆட்டம் ஜிடி தான் ஜெயிக்க போகிறாங்க. அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சாய் சுதர்சன் வழக்கம் போல் போல்ட்டு பேட்டை விட்டு ஆக சாய் சுதர்சன் நடை கட்டுறார். ஒரு நல்ல ஒரு 58 ரன் அடிச்சிட்டு இப்போ கடைசியாக வந்த ராகுல் தேவட்டியா அவர் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ண ஜிடி ஃபைனல் போக. என்ன தான் மேட்ச் ஜிடி ஜெயிச்சாவும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு டீமை மொத்தமாக சுமந்துட்டு போன வைபவ் சூரியவன்சினால் ஃபைனல் போக முடியலேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. ஆனால் வைபவ் சூரியவன்சி ஒரு பிக் பிளேயருங்கிறத நிரூபிச்சிருக்காரு இந்த சீசன். 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவும் அதுதான் வேணும் இந்த உலகம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மியூசிக்